குட்டி பையனான ஜேம்ஸ் தன்னோட அப்பா கூட கடைவீதிக்கு போயிருந்தப்போ காணாம போயிட்டான். ஒரு கடைக்கு பக்கத்துல அழுதுட்டே நின்னுட்டு இருந்தான். அங்க இருந்த ஒருத்தர் ரொம்ப இரக்கமுற்று அவனை கொண்டு போய் காவல் நிலையத்துல கொண்டு போய் சேர்த்தாங்க. அங்க போய் அவன் அழுதுட்டே இருந்தான். யாராலையும் அவனை சமாதானப்படுத்தவே முடியல. கடைசியா தடித்த ஒரு உயரமான முறுக்கு மீசை வச்சிருந்த ஒரு காவலாளர் என்ன பண்ணாருன்னா, அவன் கையை பிடிச்சு என் கூட வான்னு கூப்பிட்டாரு. ஜேம்ஸ் இன்னும் பயந்து ரொம்ப அலறி அவன் கூட போக மறுத்துட்டான். ஆனா, அந்த பயங்கரமான காவலர் என்ன பண்ணாருன்னா, அவன குண்டுக்கட்டா தூக்கி பக்கத்துல இருக்கிற அறைக்கு அழைத்துட்டு போனாரு. அங்க பார்த்தா அவனுடைய அப்பா கரங்கள விரிச்சு ரொம்ப சந்தோஷமான ஒரு சிரிப்போட நின்னுட்டு இருந்தாரு. ஜேம்ஸ் தன்னோட அப்பாவோட அரவணைப்புக்குள்ள போயிட்டு திரும்பி பார்த்து அந்த பயங்கரமான காவலரை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சானாம். நமக்கு வரக்கூடிய பாடுகள், இல்ல உபத்திரவங்கள் எல்லாத்தையும் குறித்து நம்ம ரொம்ப நேரம் பயப்படுறோம். ஆனா, அது பயங்கரமா தெரிஞ்சாலும், நமது பாசமுள்ள பரம தகப்பன்கிட்ட நம்மள கொண்டு போய் சேர்க்கும். அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 22வது வசனத்துல, நம்ம அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய கவலைகள், உங்களுடைய போராட்டங்களை நினைச்சு பயப்படாதீங்க. அது நம்முடைய பரம தகப்பன் இடத்துல நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.